ஹே ஹாபி ஸ்குவாட். இப்போ வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனில் ஹார்ட் ஆஃப் லண்டன்னு சொல்கிற விக்டோரியா ட்ரெயின் ஸ்டேஷனில் தான் இப்போ இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நீங்கள் பார்க்குற உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து நம்ம டைம் கரெக்டாக பார்த்திங்கன்னா 11:41 ஆச்சு. ஸோ வந்து 11 மணிக்கு மேலே இப்போ நைட் டைம். எப்படின்னா யூகேயில் இந்த லண்டனில் இப்போ வந்து நைட் டைமில் ஸ்ட்ரீட்ஸ்லாம் எப்படி இருக்குது, நைட் டைமில் என்னென்ன ஃபுட்டு கிடைக்கும், இங்கே இருக்கிற கலாச்சாரங்கள் எப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஷன் ரொம்ப வெறிச்சூடி இருக்குது. பிகாஸ் 11 மணி ஆச்சு. ஸோ வந்து யாரும் இல்லை, எல்லாம் வந்து அப்படி அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:45 ஆச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45 ஆச்சு. ஸோ வந்து அப்படியே vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் பட் இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ என்னென்னா, நீங்கள் வந்து யூகேக்கு வந்ததுக்கப்புறம் விக்டோரியா ஸ்டேஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து எந்த ஊருக்கு எந்த ட்ரெயின் போகும்னு சொல்லிட்டு வந்து ஒரு நேம் போர்டாக தான் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஏரியாவுக்கு எந்த ட்ரெயின் போகும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலாகவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேஷனாக இருக்கும். எந்த டைமில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா, பூரா இவெல்லாம் இன்னும் தூங்காமல் இன்னும் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்கான். பார்த்தீங்களா இல்லையா, பயம் இல்லை உனக்கு, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே இந்த லைனாக வந்து தெரியுதுங்களா, இங்கே வந்து எல்லாமே வந்து டிஜிட்டல் மணி தான். ஸோ வந்து நம்ம வந்து கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் மெட்ரோ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி கார்டு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் கேஷ் வந்து நீங்கள் கார்டில் தான் வந்து நீங்கள் கேஷ் போட்டு வச்சுக்கணும். இவன் வேறு குறுக்க வந்துட்டுருக்கான். ஓகே, இதுதான் வந்து விக்டோரியா ஸ்டேஷனோட அவுட்புட். இப்படி மட்டும் காட்டினா தெரியாது, அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். நம்ம ஊர் சென்ட்ரல் எக்மூர் மாதிரி பயங்கரமாக இருக்குது. அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு இதில் கீழே போகணும். அண்டர் கிரவுண்ட் போகணும்னா இங்கே அப்படிங்கிற மாதிரி கீழே போகலாம். அப்படி தான் சொல்ல போனால் டுடே அவுட்ஃபிட் இப்படி தான் இருக்கேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக நம்ம ஊரில் வாங்கின ஒரு டிஷர்ட், அப்புறம் ஒரு மேலே ஒரு ஜாக்கெட் அண்டு ஒரு துளை அண்ட் இது கேரி பண்ணுறதுக்கு என்னோடய கேமரா வந்து கேரி பண்ணுறதுக்கு ஒரு கேமரா பேக், இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்ட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது இந்த பஸ்ஸில் தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னா வந்து லண்டனோட அதிகமாக மக்கள் எங்கே வந்து நடமாடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். சோழர்கள் வாழ்ந்த இடம் மாதிரி வந்து இப்போ மக்கள் எங்கே அதிகமாக வந்து நடமாடுவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு வந்து இந்த பஸ்ஸு தான், இந்த பஸ்ஸில் டிக்கெட் எடுத்தால் போயிடலான்னு சொன்னாங்க. சரி வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பஸ்ஸில் போயிட்டு அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே வந்தாச்சு. ப்ரோ வந்து கரெக்டாக வந்து இடம் செட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ப்ரோ பயங்கரமாக இருக்குது ப்ரோ வீடியோ. இல்லை பார்த்தீங்களா எப்படின்ட்டு, நம்ம ஊர் பஸ்ஸு எப்படி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இதுலேயே தெரியும். ஆமாம், இங்கே பாருங்கள், இதில் ஃப்ரெண்ட்லேயே படியிருக்கா, இதுலேயும் அந்த ஸ்டேர் கேஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. மாடி அப் ஸ்டேஷன் போகிறதுக்கு இந்த இடத்துலேயே ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது. இங்கேயும் அப் ஸ்டேஷன் போகலாம். பஸ் வந்து கிளம்பிடுச்சு, வந்து போயிட்டுருக்கோம். அவுட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பஸ் மூவாக வருது. இப்போ எங்கே போக போகிறோம், பிக்கலி சர்க்கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். அந்த இடத்துல வியூவெலாம் பார்க்க பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் கேப்சர் பண்ணுவோம் எப்படி இருக்குன்ட்டு. அது நாங்கள் மட்டும் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டால் போகாது, நீங்களும் பார்க்கணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரீங்க, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நல்லாவே நம்புகிறேன். பண்ணுறோமோ இல்லையோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், ரியலாக போடுறோம் என்னென்ன இருக்குன்ட்டு. சும்மா வந்து அதை சொன்னேன் இதை சொன்னேன்லாம் இல்லை, நம்ம போடுறது எல்லாமே கரெக்டாக ரியலாகவே இருக்குன்னு நம்புகிறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிக்கலி சர்க்கஸ் வந்தாச்சு. இப்போ வந்து பிக்கலி சர்க்கஸ் வந்தாச்சு. ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பில்டிங் ஒசரமாக தான் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் இந்த ஏரியா. மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து 24 hours வந்து ஃபுல்லாக ரன்னிங்லேயே தான் இருப்பாங்க. பில்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் இப்போ கட்டினது இல்லைங்க, இல்லை காலங்காலமாகவே இதெல்லாம் இருக்குது. பயங்கரமாக இருக்கும், பயங்கர குவாலிட்டியாக கட்டியிருக்கானுங்க. அதான் என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டு ஆனால் அடுத்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த சிமெண்ட்டை வாங்கி நம்ம ஊரில் நீங்களும் வீடு கட்டுங்க, நல்லா தாங்கும். இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த பிக்கலி சர்க்கஸ்
பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. சர்க்கஸ்னால் இங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி சர்க்கஸ் இருக்காது, இங்கே இப்படி தான் இருக்கும். டிஸ்பிளேலாம் பார்த்தீங்களா எவ்வளோ கவராக சூப்பராக இருக்குன்ட்டு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, பயங்கரமாக இருக்கும். இங்கேருந்து இன்னும் நிறையா நம்ம பார்க்க போகிறோம், பார்ப்போம். கரெக்டாக இப்போ எந்த இடத்துல இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து பார்லிமெண்ட் ஸ்கொயர், சொல்ல போனால் லண்டனோட பார்லிமெண்ட் இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த பில்டிங் தெரியுதா, இதுதான் வந்து பார்லிமெண்ட் ஸ்கொயர். நம்ம ட்ராவல் பண்ணுறதுனால ஸோ வந்து அந்தளவுக்கு இங்கே மக்கள் யாரும் இல்லை. ஸோ வந்து இல்லைன்னா இந்த இடம் வந்து ரொம்பவே பரபரப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஊரில் நான் லாஸ்ட் டைம் வந்தப்போலாம் இந்த இடத்துல நிற்க இடம் இருக்காது, அப்படி அவ்வளோ பேருக்கு வந்து கிராஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துல நிறையா vlog வந்து நம்ம ஷூட் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் ஷூட் பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லண்டனோட டவர் தெரியும், கிளாக் தெரியுதுங்களா முன்னாடி வந்து பிக் பெல். நிறைய நீங்கள் வந்து இந்த லண்டனோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த பிக் பெல் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா ஜேம்ஸ் நதி பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம ரோடு கிராஸ் பண்ண ரெடியாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ரெட் சிக்னல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரெட் சிக்னல் வந்து க்ரீன் சிக்னலாக மாறிடும். எவ்வளோ பஸ் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றோம், நம்ம வந்து ரோடு கிராஸ் பண்ணி தாராளமாக போகலாம். அதனால் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறையா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து இதை வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஊரில் இதெல்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து லண்டன் பிரிட்ஜு, அடுத்து வந்து லண்டன் ஐ, எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணுவோம். எப்படின்னா பார்த்துக்கோங்க, அண்ணன் தான் வந்து நம்மளுக்கு ஃபுல் கைடன்ஸே அவர் தான். இங்கெல்லாம் போகலாம், இந்த மாதிரி பண்ணலாம், இங்கே போனால் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் கைடன்ஸ் கொடுக்குறது அண்ணன் தான். ஸோ வந்து நம்மளுக்கு தெரியாததெல்லாம் வந்து அண்ணன் நிறையா சொல்லி கொடுப்பாரு, அதனால் நிறையா கற்றுக்கிறேன். அண்ணா வணக்கம் வைங்க, பல இதெல்லாம் பார்ப்பாங்க. வந்து என்ன காரணம்னா நல்லா ஷூட் பண்ண முடியாத ஒரே காரணம் வந்து மழை வந்துட்டு இருக்குங்க. அது நம்ம ஊர்லலாம் மழையை பார்த்தா எப்படி பயங்கரமாக வரும், இல்லைன்னா மழை வராது நின்றோம். இங்கே அப்படி இல்லை, வெதர் சின்னதாக மாறினாலும் நசன்ட்டு மழை வந்துக்கிட்டு, அது வந்து நம்மளுக்கு ஒரு பேடை வந்து எப்படின்னா நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டியில் வருவோம், இப்படி கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து இது மழை வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா தெரியுங்களா, பிக் பெல் ஜேம்ஸ் நதி பக்கத்தில் வந்திருக்கோம். இதோ நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த லண்டனை வந்து விட்டது. எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குல்ல இருக்கும். இந்த இடத்துல டூரிஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கரமாக வந்து வாக் பண்ணுவாங்க, பயங்கரமாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:15 ஆச்சு. இந்த டைமில் எந்த டூரிஸ்டர் வரப்போங்க, எல்லாம் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. பிகாஸ் எல்லாத்துக்கும் ஜாப் இருக்கும். வந்து டூரிஸ்டாக வரவங்க டூரிஸ்டாக இருப்பாங்க, நம்ம வந்து டூரிஸ்டர் இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது நைட் டைமில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா லண்டனில் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அப்போ தான் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஒரு சரியான ஒரு ஃபோக்கஸும் கிடைக்கல. ஆனால் வாங்க உங்களுக்கு லண்டன் ஐ பக்கத்தில் போய் லண்டன் ஐ எப்படி இருக்குது, ஏன்னா இங்கிருந்து பார்க்கும்போது ரவுண்டாக தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அதையும் தாண்டி பக்கத்தில் போனால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க 2 மணி ஆயிடுச்சு, அதனால் வந்து பெல் அடிக்குது. ஆகா மழை வருது. கேமரா ஏதாவது ஆச்சுன்னா போச்சுங்க, கிட்டத்தட்ட அது எனக்கு ஒரு பெரிய லாஸ். ஏன்னா அந்த கேமராக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் பயங்கரமாக. இதுக்கு எந்த ஒரு கேமரா வாங்குறதுக்காக யூகே வரணும் இல்லை, அதையும் தாண்டி இதுக்காக நான் நிறையாவே எஃபெக்ட் போட்டிருக்கேன். அதையும் தாண்டி இந்த மலையிலையும் உங்களுக்காக வீடியோ எடுக்கிறேன்னா எல்லாமே ஒரு காரணம் தான். என்ன பாச சொல்கிறீங்க? அவர் வந்து ஜேம்ஸ் பார்த்து மெய் மறந்துட்டாரு, அதனால் பேச வார்த்தை இல்லாமல் அப்படியே அந்த திக்கு முக்காடி நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அண்ணன் இருக்காரு. இந்த பிளரெல்லாம் வந்து அந்த கேமராவில் தண்ணி போடுறதுனால தான். இருங்க நான் வந்து பக்கத்தில் போய் காட்டுறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ காய்ஸ் வந்து லண்டனைன்னு சொல்லிட்டு இருந்தோம், லண்டனையும் வந்தாச்சு. நைட் டைமில் வியூ பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பகலில் வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நைட் டைமில் பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமாக இது தெரியும். லண்டனை இதுதான் வந்தாச்சு. லண்டன் பகலில் வரும்போது பயங்கரமாக கூட்டம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் கூட்டம் இல்லை, கூட்டமே இல்லை, யாருமே இல்லை. ஆமாங்க, நியூ இயர் டைம்லலாம் இங்கே வந்தீங்கன்னா, ஏன்னா இங்கே தான் வந்து வெடிப்பாங்க லண்டன் லைனில், பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்தப்போ அங்கே இருந்து வியூ இங்கே பார்த்தோம். வந்து அதுக்கு வந்து செலவு பண்ணாங்க, சும்மாலாம் இல்லை. அதுக்கு வந்து எவ்வளோ 120 பவுண்டு, நம்ம ஊருக்கு சொன்னால்
12,000 கொடுத்து டிக்கெட் வாங்கணும் வந்து நியூ இயர் செலிப்ரேஷன். அது வந்து என்னோட ரீல்ஸில் கூட நான் இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன், நல்லாயிருக்கும். இன்னைக்கு வந்து ரம்ஜான். ஸோ ரம்ஜான் அப்போ இந்த வீடியோ வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு நல்ல மெமரியாகவே இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். உலகத்தில் இருக்க எல்லா என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய ரம்ஜான் வாழ்த்துக்களை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அப்படியே பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா லண்டனை பக்கத்தில் வந்துட்டோம், ரொம்பவே பக்கத்தில் இருக்கோம். இப்போ குளிர் அந்த அளவுக்கு இல்லைங்க, ஏன்னா வந்து சம்மர் வந்துருச்சு. இதுவே சம்மர் வந்தனால நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா லேட்டாக தான் இருட்டும். லேட்டாக இருட்டுனா எப்போ இருட்டுன்னு நினைக்கிறீங்க? வந்து நைட்டு வந்து ஒரு 9 to 10 o'clock இருட்டி விடிய காத்தால ஒரு 4 to 5 மணிக்கெல்லாம் விடிஞ்சிடும். சம்மரில் மற்றபடி சொல்ல போனால் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கிடைக்கும். இதுக்கு முன்னாடி ஏன் வீடியோ போடல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சம்மரில் வின்டரில் வந்து கேமரா எங்கேயும் வெளியே எடுத்து போக முடியாதுங்க. ஆனால் இப்படி வச்சு நம்ம விளாகும் பண்ண முடியாது. இப்படி கேமரா வெளியே எடுத்தாலும் கை ரொம்பவே ஃப்ரீஸ் ஆயிரும். அதனால் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டும் நம்மளால் பண்ண முடியல. அது இல்லாமல் ஒர்க் அந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கறனால எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லையும் நான் வந்து உள்ளே போக முடியல. ஆனால் இதுக்கப்புறம் வருவேன். அங்கே பார்த்தீங்களா அந்த பில்டிங்லாம் அப்போ தெரிஞ்சில்ல, இங்கே தெரியுதுங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. உண்மையில ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வீடியோ தான். நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம், ஆனால் வந்து இன்னும் க்ரௌட் இருக்கும், நைட் டைமில் இன்னும் பயங்கரமாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்து வந்தோம். அது இந்த வீக்கெண்ட்லலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தா அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இருந்தாலும் இதுவும் ஒரு புது அனுபவமாக தான் இருக்குது எனக்கு. நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? இது நைட் டைமில் இப்படி வருது, இப்படி ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோம் நைட் டைமில், இது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. அந்த இடத்துக்கு போனோம், ஆக்ஸ்போர்ட் போனோம். ஆமாம், அங்கே வந்து மழை வேற பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதோட வீக்கெண்டும் கிடையாது, நல்லா கூட்டம் ரொம்ப கம்மி தான். மழை பெஞ்சாலும் இன்னும் ரொம்ப கம்மி. ஆனால் நைட் டைம் பார்க்குறதுக்கு இந்த டேம்ஸுக்கும் அந்த லைட்ஸுக்கும் அந்த இது சூப்பராகவே இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனால் பயங்கரமாக இருக்குது. ஸோ நைட் டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசிட் பண்ணலாம். ஆனால் வந்து வீக்கெண்டில் வந்து என்ன கேட்டிங்கன்னா வீக்கெண்டில் வந்து விசிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் வீக்கெண்டில் வந்தீங்கன்னா தான் நிறைய பீப்புள்ஸை இன்டராக்ட் பண்ண முடியும், நிறைய பேரை பார்க்க முடியும், நிறைய பேச முடியும். ஆனால் இந்த மாதிரி டைமில் இப்போ எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுக்கு அது ஒரு பேட் வைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா யாருமே இல்லாத இடத்துல நம்ம மட்டும் தனியாக இருந்து என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா லண்டனை இங்கே தான் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம தனியாக பேசிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் எங்கன்னா போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து லண்டன் பிரிட்ஜுக்கு போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷூட் பண்ணதாச்சு லண்டன் ஐ அண்ட் கிளாக். உங்களுக்கு பின்னாடி தெரியுதா? அங்கே இருந்தால் இப்போ இங்கே வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து எங்கே போக போகிறோன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து லண்டன் டவர் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜ்னு சொல்கிறது டவர் பிரிட்ஜ். கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன் வந்து டவர் பிரிட்ஜ். லண்டன் பிரிட்ஜுங்கிறது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அவன் பேர் தான் வந்து லண்டன் பிரிட்ஜ். இதை வந்து டவர் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற லண்டன் தமிழ் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து விசிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அது வந்து சொல்ல போனால் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ் தான். ஆனால் இப்போ நம்ம அங்கே இருந்துட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, இங்கே லண்டன் போகலாம், அங்கே போனால் சூப்பராக இருக்கலாம், நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவே இருக்கும். அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மன நோக்கத்தில் இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு இன்னும் நான் ஒன்று சொல்ல போனால் என்னோட விளாகில் புதுசாக நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இங்கே வரலான்னு ஆசைப்படுவீங்க. உங்களுக்கு நிறைய காலேஜஸ் கிடச்சிருக்கும். அந்த காலேஜஸ் முன்னாடியே எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி இருக்குன்னு நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த யூனிவர்சிட்டி போயிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியை பற்றி உங்களுக்கு நிறையாவே நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து அங்கே போனால் இப்போ அந்த யூனிவர்சிட்டி பக்கத்தில் உங்களுக்கு ஒரு தமிழ் கடை இருக்கா, இல்லை வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன். அது உங்களுக்கு ஒரு பயங்கர யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கமெண்டில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.